வெல்கம் டு ஸ்பெஷல் சமையல். இங்கே பாருங்கள் வந்து மட்டன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். அரிஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் தான் இந்த பாருங்க. இப்போ வந்து இந்த பாருங்க மட்டன் வந்து எனக்கு வந்து அளவு எங்கள் குடும்பத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அரிஞ்சிருக்கேன், துண்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துண்டு பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி உரித்து இதுவும் துண்டு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு நைஸாக துண்டு பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே வேக போடுறதுக்கு இது தனியாக செட்டாப்பாக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து தாளிப்பு உள்ளது. தக்காளி 2 தக்காளி பழம் வந்து துண்டு பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நைஸாக வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், துண்டு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தாளிப்பு உள்ள பட்டை, கருவேப்பிலை வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து நான் கீறி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இது தாளிப்பு உள்ளது. இது வந்து நம்ம வந்து குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு இந்த பாருங்க, இது மிளகாத்தூள், இது வந்து மட்டன் மிளகாத்தூள். உப்பு வச்சுருக்கேன், தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு பயன்படுத்திக்க வேண்டியதான். இது தாளிப்புக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கோல்டு வின்னர் எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து கோல்டு வின்னர், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு, இது வந்து பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து நான் அம்மியில் வச்சு தட்ட போகிறேன். சோம்பு, பூண்டு, பட்டை. இப்போ வந்து இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கொண்டு நான் வேக போட போகிறேன். இதை வந்து நான் வந்து நச்சு எடுத்துக்கிறேன். அம்மியில் வந்து அப்படியே நச்சு எடுத்துக்கிறேன். பார்த்தேன், பார்த்தீங்களா, பூண்டு வந்து நச்சுட்டேன். பட்டையை போட்டு தாளிச்சுக்கணும். சோம்பை வந்து நைட்டாக வந்து தட்டி வேண்டியதான். இதை வந்து நம்ம தாளிக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மிளகாத்தூளை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். என்ன பண்ணுறீங்க, அப்புறம் கொதிச்சு என்ன இருக்க போகிறது. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் என்ன செய்வேன், இது வந்து நான் தேவைக்கேற்ற மசாலா தூள் தான் போட்டுக்கிறேன். இது மட்டன் மசாலா தூள், ஆச்சி மசாலா தூள். இது நான் உரைக்கணும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது வீட்டு மிளகாத்தூள். வந்து லைட்டாக இது மாதிரி வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். பார்த்தீங்களா, இது மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இது நம்மளுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு. தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
குழம்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு வந்து சேர்த்துக்குவேன். இது வந்து மிளகாத்தூள் போட்டு அப்படியே கூட்டி வச்சுருக்கேன். அப்படியே இப்போ வந்து வாங்க நம்ம வந்து சமையலுக்குள்ளே போவோம். பார்த்தீங்களா, இன்னும் சத்தியாக வந்து வேகணும். இல்லை பார்த்தீங்களா, வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து வேகட்டும். மூடி வச்சுருவோம். அப்போ தான் வந்து அதனுடைய மனம் வந்து குறையாமல் இருக்கும். வெந்தயம் போடுறேன், கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன், அடுத்தது தாளிச்சிட்டேன். பார்த்தீங்களா, தாளித்து இதில் வந்து நான் சேர்த்துட்டேன். இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சு இனிமேல் இப்போ வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். தாளித்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஒரு கொதி ஆனோன்னா நான் வந்து இறக்கிடுவேன். வாங்க மக்களே சாப்பிடுவோம், மட்டன் குழம்பு சாப்பிடுவோம் வாங்க மக்களே.